Good morning students. So here next we move on to second problem here in miscellaneous exercise. Let us see what they have given in the question. If A is equal to, they have given some matrix. They ask you to prove that A power n is equal to 3 power n minus 1, like that. Some matrix they have given. இங்கே என்னங்கிறது என்னன்னா ns belongs to the natural number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சம் மாதிரியே தான். லாஸ்ட் சம் என்ன பண்ணோம், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணோம், n-க்கு வேல்யூ வந்து n-ங்கிறது நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ எப்படி எடுத்துக்கிட்டோம், n is equal to 1 ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் n is equal to k எடுத்துக்கிட்டோம். அங்கே வந்து அசியூம் பண்ணியிருக்கோம் n is equal to k is ட்ரூன்னு அசியூம் பண்ணியிருப்போம். தென் தேர்ட் கேஸ் இஸ் n is equal to k plus 1. அதை தான் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட்டு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். LHS equal to RHSன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளமும் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ லிசன் ஹியர். ஸோ திஸ் இஸ் த A matrix. Okay, so first case number 1, n is equal to 1. So n is equal to 1 means, so here A power n க்கு பதிலா என்ன போடுறோம், 1 போடுறோம், which is equal to then 3 power அங்க n minus 1 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 1 minus 1. அப்போ 3 power 1 minus 1 3. ஸோ n-க்கு பதிலாக வேல்யூ என்ன போட்டிருக்கோம், நம்ம 1ன்னு போட்டிருக்கோம். இங்கே போட்டது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளுக்குள்ளேயும் என்னோட வேல்யூஸ் 1ன்னு போட்டிருக்கோம் நம்ம. அப்போது a பவர் 1, a பவர் 1ன்னா என்ன, a தான். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு a பவர் 1ன்னே வச்சுக்கோங்க. ஏன்னா ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது இங்கே இருக்கு இல்லையா, சரி, அதனால் a பவர் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். 3 பவர் 1 மைனஸ் 1 0. ஸோ 3 பவர் இங்கேயும் 0. ஸோ எல்லாமே 3 பவர் 0ன்னு வருது. அப்போது a பவர் 1 இஸ் நத்திங் பட் a. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எனிதிங் பவர் 0, 3 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது 3 பவர் 0னா 1 1 1. எனிதிங் பவர் 0 இஸ் 1. ஸோ லிசன் ஹியர். நம்ம என்ன n-க்கு 1ன்னு எடுத்து நம்ம செய்யும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அப்படியே ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. therefore என்ன எழுத போகிறோம், n is equal to 1. n is equal to 1ன்னு எடுத்தது வந்து எப்படி கிடைச்சிருக்கு, ட்ரூவாக நமக்கு இங்கே கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல் என்ன பண்ண போகிறோன்னா n is equal to kன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போது a பவர் n-க்கு பதிலாக k எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ இங்கே மேட்ரிக்ஸில் என்ன வரும், 3 பவர் k மைனஸ் 1, தென் 3 பவர் k மைனஸ் 1, 3 பவர் k மைனஸ் 1. n-க்கு பதிலாக அப்ளை பண்ணுறோம், n-க்கு பதிலாக k அப்ளை பண்ணுறோம், சரியா. k மைனஸ் 1, 3 பவர் k மைனஸ் 1 here also. Then third row also we are going to write 3 power k minus 1. Okay, so இப்போ என்ன பண்ணுறோன்னா, assume that n is equal to k is true. நம்ம assume பண்ணி பார்க்கலாம். a power k, n is equal to kங்கிறது ட்ரூன்னு சொல்லி நம்ம assume பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, கேஸ் 3ல் n is equal to k plus 1ன்னு எடுத்துக்க போகிறோம். n is equal to k plus 1ன்னா அப்போ a பவர் என்ன, n-க்கு பதிலாக k plus 1 is equal to, இப்போது இந்த இடத்துல n-க்கு பதிலாக k plus 1 போட்டால் என்ன கிடைக்குங்கிறது சைடில் செஞ்சு பார்த்துக்கலாம், சரியா. இப்போது 3 பவர் n மைனஸ் 1 இருக்குது. அப்போது 3 பவர் k-க்கு பதிலாக இந்த n-க்கு பதிலாக k plus 1 போடுறேன். இங்கே மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது. அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். அப்போ என்ன இருக்குது, 3 பவர் kன்னு இருக்குது, சரியா. அப்போ என்ன எழுதுறீங்க நீங்கள், இங்கே n-க்கு வந்து k plus 1ன்னு போட்டால், n-க்கு k plus 1ன்னு போட்டால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 3 பவர் kன்னு கிடைக்கிது. அப்போ என்ன எழுதுறீங்க, எல்லாத்துக்கும் 3 பவர் k அப்படின்னு எழுதிடுங்க. ஏன்னா அதை போட்டு எழுதிங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்பு ஜாஸ்தி வரும், அதனால் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பும். அதனால் இப்படி சைடில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாமே 3 பவர் k, அதாவது n-க்கு k plus 1ன்னு கொடுத்தா என்ன வரும், 3 பவர் kன்னு வரும், சரியா. இப்போது இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். டு ப்ரூவ் அதாவது left hand side a power k plus 1 in left hand side எடுத்துக்கிட்டு right hand side இந்த மேட்ரிக்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். இதை தான் ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம், சரியா.
left hand side is what? LHS is equal to a power k plus 1. A power k plus 1 can be written as a power k into a power 1. இல்லையா? இப்படி தானே எழுதுவோம் நம்ம. a power k into a power 1. k க்கு தனியா கொடுத்திருக்கோம், 1 க்கு தனியா கொடுத்திருக்கோம். சரியா? a power 1 is nothing but a matrix. Okay? So which is equal to a power k. a power k ங்கிறது என்னது? a power k ங்கிறது இங்க இருக்கு. a power k is equal to இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு. இது அப்படியே கொண்டாந்து இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. அப்போ 3 power k minus 1, 3 power k minus 1, 3 power k minus 1, then 3 power k minus 1 again. So like this you write it. 3 power k minus 1, 3 power k minus 1, 3 power k minus 1. Okay? Into A matrix. What is A matrix? 1, 1, 1, 1, 1, 1. This is A matrix. Okay? Now here you are going to multiply. You are going to multiply this matrix into this matrix means, so that is first row, first column, then first row, second column, then first row, third column. You are going to multiply here. So if you multiply means, listen here. So here 3 into k power minus 1 into 1 na 3 power k minus 1 தான் வரும். அடுத்தது 3 power k minus 1 into 1 na plus 3 power k minus 1 தான் வரும். அடுத்தது 3 power k minus 1 into 1 na plus 3 power k minus 1 தான் வரும். அப்போ இதே மாதிரி தான் இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாவுமே வரும். இதே மாதிரி தான் வரும். எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ எழுதலாமா நம்ம? சரியா? இது வந்து அந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டில் உள்ள நம்பர்ஸ். அடுத்தது செகண்ட் 3 பவர் k minus 1 plus 3 power k minus 1 plus 3 power k minus 1. I am not having space, so I am going to rub here. So here again I am going to write 3 power k minus 1 plus 3 power k minus 1 plus 3 power k minus 1, like this. So like this you are going to write. For I have written in the first row. Next we are going to write in the second row as well as third row. Then 3 power k minus 1 plus 3 power k minus 1 plus 3 power k minus 1. So here also 3 power k minus 1 plus 3 power k minus 1 plus 3 power k minus 1. So here we have written in the first row, second row and the third row. அடுத்தது என்ன எழுத போறோம் அப்படினா, so here listen here, 3 power k minus 1, 3 power k minus 1, 3 power k minus 1 3 times இருக்கு, plusல இருக்கு. How many times is repeated? 3 times repeated. So you are going to write 3 into 3 times repeated. 3 times என்ன repeated? 3 power k minus 1 வந்து 3 times repeated. என்னது? 3 power k minus 1 how many times repeated? 3 times repeated into என்ன repeated? 3 power k minus 1 தான் 3 times repeated அப்படிங்கிறத எழுதணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதிக்கோங்க. 3 into 3 power k minus 1, 3 into 3 power k minus 1. இங்கேயும் எழுதிக்கோங்க. All the rows. K minus 1, 3 into 3 power k minus 1. Then 3 into 3 power k minus 1, 3 into 3 power k minus 1, 3 into 3 power k minus 1. So like that. Okay. Next the matrices. This is which is equal to LHS தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? நமக்கு RHS வரணும். So which is equal to, so here இங்க பாருங்க 3 into 3 பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இதில் பவர் என்ன இருக்குது? 1 இருக்கிறதா அர்த்தமா? பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம். அப்போது 3 பவர் k minus 1 plus 1 இப்படி எழுதலாமா? அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதுங்க. 3 பவர் k minus 1 plus 1, then 3 பவர் k minus 1 plus 1, like this. 3 பவர் k minus 1 plus 1, 3 பவர் k minus 1 plus 1, then 3 power k minus 1 plus 1. Then third row, like this you write it. 3 power k minus 1 plus 1. Okay, now here minus 1 plus 1 cancel, minus 1 plus 1 cancel, isn't it? Minus 1 plus 1, minus 1 plus 1 cancel, that is 0.
ஸோ கேன்சல் பண்ணிடுங்க which is equal to மீதி லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குது 3 power k எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது 3 power k 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 here also third row also 3 power k okay so here இதை பார்க்குறதுக்கு அப்படியே எப்படி இருக்குது உங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க பாருங்கள் because I have rubbed here LHS எடுத்திருக்கோம் ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் அப்படியே கிடச்சிருக்கா 3 power k 3 power k ன்னு கிடச்சிருக்கா எஸ் ஸோ which is equal to RHS ஸோ RHS இங்கே நமக்கு கிடச்சாச்சு ஈக்குவலாக வந்துடுச்சு ஸோ அப்போ என்ன எழுதணும் therefore n is equal to k plus 1 நம்ம எடுத்தது வந்து is true hence proved அவ்வளோதான் guys that's all here the second problem is over புரியுதா ஸோ நல்லா செம்ம வீடியோவில் செம்ம நல்லா பார்த்துட்டு நீங்கள் தனியாகவே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் என்னென்ன எடுத்துட்டோம் நம்ம n is equal to 1 எடுத்துக்கிட்டோம் then n is equal to k எடுத்துக்கிட்டோம் n is equal to k எடுத்துக்கிட்டு we are assuming that n is equal to k is true ன்னு assume பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா n is equal to k plus 1 போடும்போது அதில் to prove ன்னு எழுதிக்கணும் அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வந்துச்சுன்னா அப்போது n is equal to k plus 1ங்கிறது ட்ரூன்னு நம்ம சொல்லியாச்சு ஓகே கைஸ் நெக்ஸ்ட் we move on to third problem thank you